இந்தியா டுடேல குருமூர்த்தி பேட்டி கொடுத்திருக்காரு. 3 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. திராவிடியன் என்பது ஆன்டி நேஷனல். திராவிடியன் பாலிடிக்ஸை விஜய் பேசவில்லை. அவர் தமிழக வெற்றி கழகம் தான் வச்சிருக்காரு. திராவிடியன் பாலிடிக்ஸ் தான் தேச விரோதமானது. நம்பர் 1. நம்பர் 2, இது எண்ட் ஆஃப் திராவிடியன் ஐடியாலஜி. எப்படி சொல்றீங்க? ஏனென்றால் விஜய்க்கு ஐடியாலஜியே கிடையாது. இது யாரு? இது குருமூர்த்தி. பெரியார் சொன்ன மாதிரியே அவர் சொன்னதை நமக்கு ஏற்புடையதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். அவரோட கடவுள் மறுப்பு கொள்கையில நமக்கு உடன்பாடு இல்லைன்னு ஓபன் ஆரம்பிச்சோம். கலைஞர் அன்றைக்கு முன்வைத்தது பாசிசத்துக்கு எதிராக வாக்களியுங்கள். எம்ஜிஆர் அன்னைக்கு என்ன முன்வைத்தார்? தீய சக்திக்கு எதிராக வாக்களியுங்கள், ஊழலுக்கு எதிராக வாக்களியுங்கள். இது ரெண்டும் தான் அன்றைக்கு எம்ஜிஆர் வைத்த முழக்கம். அப்போ அன்னைக்கு அந்த தேர்தலில் பாசிசம் என்பதை ஒரு நான் இஷ்யூ வாக்குனது எம்ஜிஆர். அது இஷ்யூ இல்ல. இது 1977 தேர்தல். இன்னைக்கு 2026 டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில் தான் போர் என்று மு.க. ஸ்டாலின் சொல்லுகிறார். டிவிகேக்கும் திமுகவுக்கும் இடையில் தான் போர் என்பது விஜய் முன்வைத்த முழக்கம். ஸ்டாலின் பாசிசம் பற்றி பேசுகிறார். விஜய் எதை பத்தி பேசுறாரு? தீய சக்தி, ஊழல். இது அவர் அதே தான் பேசுறாரு. கூட அடிஷன் என்ன? திராவிடியன் ஐகான்ஸ் என்று சொல்லக்கூடிய அண்ணா, பெரியார், கூட அம்பேத்கர். மக்களுக்கு ஃபார்ம் போதும். இது மோடியோட வேலை. அண்ணா ஊழல் என்ற பொலிட்டிக்கல் அஜெண்டாவை வச்சு காங்கிரஸை ஃபைட் பண்ணல. எப்பாவது வருது, இவன்லாம் வந்துட்டான் அப்படிங்கும் போது அது வருது. யார் சலூன் கடைக்காரனும் லாண்டரி கடைக்காரனும் வந்துட்டான் அரசியலுக்கு என்று எப்படி 60s 67களில் பேசப்பட்ட போதுதான் இவங்க எல்லாம் நேர்மையா இருக்க மாட்டாங்க. பாண்டையார், மூப்பனார், அப்படி அவங்க எல்லாம் ஒரு கௌரவமான மனிதர்கள். அவங்களுக்கு காசு திருட தேவையில்லை சார் சொல்றாருல, விட்டு வந்தேன்னு. அது மாதிரி எம்ஜிஆரே அதுதான் சொன்னாங்க, விட்டு வந்தவர். அவருக்கு தேவையில்லை. யாருக்கு தேவை? இது மாதிரி வராங்கல்ல, இவங்க தான் தேவை. இவங்க தான் வரண்டித்திப்பாங்க. பொதுவாக ஒரு கிளிஷே இருக்குது, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இது ஒரு இத்து போன ஒரு வாக்கியம். இப்ப ஜெயலலிதா கன்விக்ட் ஆன பிறகு ஜெயிச்சாங்க. அப்போ மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அப்ப கொலகாரம் கூட வரலாம். எத்தனை சாமியார்கள், சாய்பாபாக்கள், அவங்க அத்தனை யாரும் எல்லாம் விடுதலை ஆகிறாங்க பல பேர். அப்ப இந்த மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அதை முதல்ல நிராகரிக்க வேண்டும். அம்பேத்கர் உச்சநீதிமன்ற தீர்ப்பு பற்றி ஒரு முறை சொன்னார் இல்லையா? இந்த தீர்ப்புக்கு நான் கட்டுப்படணும், ஆனா நான் இதை மதிக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் இதுல ரொம்ப அதிகமாக மக்கள் தீர்ப்பை புனிதமாக கருதி கொண்டாடும் நிலைக்கு கம்யூனிஸ்டுகள் போயிருக்கிறது தான் கவலைக்குரியது. அப்படி புனிதமாக கருத முடியாது அப்படின்னு மார்க்ஸ் சொல்றாரு. மார்க்சிஸ்டுகள் அதை ஒத்துது. இங்கிருந்து தொடங்கலாம். நம்முடைய சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய பர்ஃபார்மன்ஸ். எதிர்கட்சிகள் பேசும்போதெல்லாம் மற்ற அமைச்சர்கள் குறிப்பெடுத்துட்டு இருந்தாங்க. வழக்கமாக பதில் அளிக்க வேண்டிய முதலமைச்சர் குறிச்சுக்கணும் அல்லது சிந்திக்கணும். ஆனால் அவர் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருந்தார். அதையெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன செய்து கொண்டிருந்தார் அவர் அப்படின்னா, நான் நினைக்கிறேன் அவர் கேரவனில் உட்காந்து கேரக்டரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கார். கிளைமேக்ஸில் எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறது, அடி விழாதெல்லாம் விழுந்துட்டு இருக்குது. அவர் மனதுக்குள்ள ஓடுவது என்ன அப்படின்னா அதுதான் ஓடிட்டு இருக்குது. கடைசியில் அதான் பர்ஃபார்ம் பண்ணார். அப்போ தியேட்டர்ல இருந்து சாலைக்கு சாலையிலையும் பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் இப்போ அசம்பிளிலையும் பர்ஃபார்மன்ஸ். இதைத்தான் தமிழ்நாடு கண்டது, பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி யோசித்து பார்க்கும்போது ஆங்கிலத்தில் தேஜாவுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த இடத்துல இதுக்கு முன்னாலே எப்போ ஒரு முறை இருந்திருக்கிறோமே என்ற ஒரு நினைப்பு. அது என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட அனுபவத்தில் 1977 அவசர நிலைக்கு பிந்தைய தேர்தல் மார்ச்ல, அப்போ நானும் இப்போ இவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஜென்சி, அப்போ என்னுடைய வயது சுமார் 20, தொலைபேசி துறையில் இருந்தேன். ரிசல்ட் வருது. அப்போ தொலைக்காட்சி கிடையாது, இந்த மாதிரி மற்ற உடனுக்குடன் சொல்லும் வசதிகள்லாம் கிடையாது. அப்போ தொலைபேசி நிலையம் வாசல்ல இந்தியா பூரா எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய போர்டு வச்சு டெலிபிரிண்டரில் வரக்கூடிய செய்திகளை ரிசல்ட்டை எழுதி போடுவோம். அப்படி எழுதி போடும்போது வட இந்தியா முழுதும் காங்கிரஸ் தோற்கிறது. டெலிபிரிண்டரில் அனுப்புகிற செய்திகளில் தொலைபேசி துறையில் வேலை செய்பவர்கள், நான் உட்காந்துருக்கிறேன், சஞ்சய் காந்தி என்னாச்சு, இந்திரா காந்தி என்னாச்சுன்னு கேட்குறோம். கேட்டாக்கா பசுவும் கன்றும் உதைத்தெறியப்பட்டன அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த அளவுக்கு கொந்தளிப்பாக இருந்த காலம். வெளியே தொலைபேசி நிலைய வாசலில் தஞ்சையில் நான் சொல்கிறேன், ஒரு 1000 பேருக்கு மேலே கூட்டம். அதில் கணிசமான பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். ஒரு கோலாகலமான ஒரு சூழல். ஆனால் தமிழ்நாட்டு ரிசல்ட் என்ன என்று கேட்டால் 34 சீட்டு அதிமுக கூட்டணி, 5 சீட்டு திமுக கூட்டணி. அப்போ
நான் அப்போ பெரிய அரசியல் அறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ தான் அன்னக்கிளி வருது அந்த பாட்டு, அப்போ தான் டேப் ரெக்கார்டர் வருது, டீ கடை, பாட்டு, சினிமா என்று சுற்றி கொண்டிருந்த காலம்தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் தஞ்சையில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பேசுகிறார், முரசொலி மாறன் மொழிபெயர்க்கிறார். அவர் ஸ்னேகலதா ரெட்டி, கொலை செய்ய ஸ்னேகலதா ரெட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு புகழ்பெற்ற நடிகை, சம்ஸ்காரன்ற படத்தில் நடித்தவங்க. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மீது பரோடா டைனமைட் கேஸ் போட்டு அவரை தேடிட்டு இருந்து அவர் தலைமறைவாக இருந்தபோது காட்டி கொடுக்க மறுத்தாங்க அவங்க பெர்னாண்டஸுடைய நண்பர். அதனாலேயே எமர்ஜென்சியில் சிறை வைக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு எமர்ஜென்சி லிஃப்ட் பண்ணும்போது தான் அவங்கள வெளியே விடுறாங்க. ஜனவரி 15, 1977 5 நாளில் வெளியே இறந்து போகிறாங்க. அந்த காட்சியை உணர்ச்சி பூர்வமாக விவரிக்கிறார் பெர்னாண்டஸ். அதை முரசொலி மாறன் மொழிபெயர்க்கிறார். அந்த கூட்டம் முடிஞ்சு நான் வெளியே வரும்போது அந்த கூட்டம் காங்கிரசினுடைய தேர்தல் பணிமனைகளை அடித்து நொறுக்கிக்கிட்டே வருது. அப்படி ஒரு கொந்தளிப்பான காலத்தை பார்த்தோம், அந்த உணர்வு நிலையில் இருந்தோம். ஆனால் இந்த தேர்தல் தோல்வி ஒரு பெரிய அவமானம், கூனி குறுகுவது போல இருந்தது தமிழ்நாடு என்று நினைத்து. அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாசிசத்துக்கு எதிராக இத்தகைய துன்பங்களை அனுபவித்தது என்பது எல்லாருக்கும் தெரியும், பலருக்கு. கலைஞர் அன்றைக்கு முன்வைத்தது பாசிசத்துக்கு எதிராக வாக்களியுங்கள். எம்ஜிஆர் அன்னைக்கு என்ன முன்வைத்தார்? தீய சக்திக்கு எதிராக வாக்களியுங்கள், ஊழலுக்கு எதிராக வாக்களியுங்கள். இது ரெண்டும் தான் அன்றைக்கு எம்ஜிஆர் வைத்த முழக்கம். அப்போ அன்னைக்கு அந்த தேர்தலில் பாசிசம் என்பதை ஒரு நான் இஷ்யூ வாக்குனது எம்ஜிஆர். அது இஷ்யூ இல்லை. இது 1977 தேர்தல். இன்னைக்கு 2026 டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில் தான் போர் என்று மு.க. ஸ்டாலின் சொல்லுகிறார். டிவிகேக்கும் திமுகவுக்கும் இடையில் தான் போர் என்பது விஜய் முன்வைத்த முழக்கம். திரும்ப அதே ஸ்டாலின் பாசிசம் பற்றி பேசுகிறார், விஜய் எதை பற்றி பேசுறாரு? தீய சக்தி, ஊழல். இது அவர் அதே தான் பேசுறார். கூட அடிஷன் என்ன? திராவிடியன் ஐகான்ஸ் என்று சொல்லக்கூடிய அண்ணா, பெரியார், கூட அம்பேத்கர், இந்த கட் அவுட்டுகள், படங்களை வச்சுக்கிறார். மக்களுக்கு ஃபார்ம் போதும். இது மோடியோட வேலை. எப்படி அம்பேத்கர் படத்தை வைத்துக்கொண்டு அரசியல் நடத்துகிறதோ அதே மாதிரி மோடியுடைய வேலையை கரெக்டாக அதே மாதிரி செய்கிறார். இப்போ தந்தையும் தோற்றார், மகனும் தோற்றார். ஆனால் இந்த பீரியடில், இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எந்த மாநிலத்தை காட்டிலும், தொடர் ரீஜனல் பார்ட்டிஸ்ன்னு சொன்னார், மற்ற எந்த ரீஜனல் பார்ட்டியை காட்டிலும் தமிழ்நாடு தான் ஒன்றியத்துக்கு எதிரான, பாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தை பல முனைகளில் நிகழ்த்தி இருக்கிறது. டீலிமிட்டேஷன் அது ஒரு இஷ்யூவாக எடுத்தது. அதற்கு இப்போ இந்த ஒன்றிய மாநில அரசுகள் உறவு குறித்து ஏற்பட்டிருக்கிற கமிஷன், அதில் கொடுத்திருக்கிற அறிக்கை, அதில் கண்டுள்ள விஷயங்கள், ஆளுநருக்கு எதிராக வழக்கு தொடுத்து மாநில உரிமை என்பதை நிலைநாட்டியது, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனில் இருக்கக்கூடிய மாநில உரிமைகள் ஒவ்வொன்றும் பறிக்கப்படுவதற்கு எதிரான குரல், ஜிஎஸ்டி, நியூ எக்கனாமிக் பாலிசி எதிர்ப்பு, ஓபிசி எம்டியில் நீட் ரிசர்வேஷன், நீட்டு, வக்ஃப் போர்டுக்கு எதிராக தமிழ்த்தாய் வாழ்த்து, கீழடியிலிருந்து அர்ச்சகர் பிரச்சனை வரை, இதை ஒரு லிஸ்ட் போடலாம். திருப்பரங்குன்றம், இடபிள்யூஎஸ் அமல்படுத்த மறுப்பது, அந்த நீதிபதி மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வருவதற்கே, இதெல்லாம் ரேர். ஒரு கட்சி வெளிப்படையாக அதிகாரத்தில் இருக்கின்ற, இந்த அரசோடு நெருக்கமானவர் என்று கருதத்தக்க ஒரு நீதிபதிக்கு எதிராக இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றது, அதை ஃபேஸ் பண்ணுவோன்னு நிற்கிறது, இதெல்லாம் இன்றைக்கு பல விதமாக பேசக்கூடியவர்கள் வேறு எந்த கட்சி, எந்த மாநில முதல்வர் செய்தார்னு சொல்லணும். இது எல்லாம் செய்தும் விஜய் அதை என்ன செஞ்சார்? பாயசண்டர், முடிஞ்சு போச்சு. பாசிசமா பாயசமா அப்படின்னா, அதுக்கு எப்படி எம்ஜிஆர் கலைஞருடைய போராட்டத்தை டிஸ்கிரெடிட் பண்ணாரோ அதே போல பாசிசத்துக்கு எதிரான இந்த போராட்டத்தை விஜய் மக்களுடைய பார்வையில் டிஸ்கிரெடிட் பண்ணார். பாசிசன்றது ஒன்றும் கிடையாது. அப்போ இதுல என்ன பிரச்சனை? இது திரும்ப நீங்க 2014 போங்களேன். 2014 நடந்தது என்ன? 2G ஊழல். அப்போ சித்தரிக்கப்பட்டது என்ன? கரப்ட் டிஎம்கே, அப்ராணி மன்மோகன் சிங் சிக்கிட்டார் இந்த திமுக கிட்ட.
இந்த மாதிரி ஊழல் பண்ணுறாங்க. இப்படி தான் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் வந்தது, அண்ணா ஹசாரே வந்தார். ஒரு 500 பேர் 600 பேர் இருந்ததை இந்தியாவில் இருக்கிற எல்லா டிவி கேமராவும் முன்னால் போட்டு 24 மணி நேரமும் ஒளிபரப்புனாங்க. உடனே ஊழலுக்கு எதிராக கொந்தளிச்சு இந்தியா பூராவும் பலர், எல்லாரும் கெட்டவர்கள் இல்லை, பல பேர் அதுக்காக வந்தாங்க. அப்போ அந்த அண்ணா ஹசாரேன்றதை அப்போ எக்ஸ்போஸ் பண்ணி எழுதணும் வினவு என்ற தளத்தில், அது வேற. அப்போது எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, NDTVயில் ராஜீவ் சர்தேசாயுடைய மனைவி சகாரிகா கோஸ் அவங்க வந்து அருந்ததி ராயை பேட்டி எடுத்தாங்க. இது உங்களுக்கு ஆபாசமாக தெரியலையான்னு கேட்டாங்க. இப்படி ஒரு வேலை செய்கிறீங்களே, இந்த அண்ணா ஹசாரையை வச்சு இப்படி காட்டிட்டு இருக்கீங்களே அத்தனை சேனலும், இதுக்கு பதிலாக ஒய் டோன்ட் யூ ட்ரை அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஃபோட்டோகிராஃபின்னாக்கா அது கொச்சையாக இல்லை, இது போர்ட்ரேயல் ஆஃப் அன் இன்சிடென்ட் அப்படின்றதை மிகைப்படுத்தி காட்டுவது. அப்போ அப்படி அது உருவாக்கப்பட்டது. அதுக்கு பலியானவர்கள் பெரிய அறிவாளிகள், பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ். அருந்ததி ராயை நேரில் பார்த்தப்போ கேட்டேன், என்னங்க உங்கள் ஃப்ரெண்டு பிரசாந்த் பூஷன் கேஜ்ரிவால் மாதிரி ஒரு ஆளை சப்போர்ட் பண்ணுறான். ஆமாம் நானும் கேட்டேன், அவன் ஒரு லூஸு கோமாளி மாதிரி இருக்கிறான், ரைட் விங்கு, அவனை எப்படி ஆதரிக்கிறான்னு கேட்டேன். இல்லை அவர் நல்லவருன்னு சொன்னாங்க. யார்? பிரசாந்த் பூஷன். அப்போ இவர்களெல்லாம் அப்படி ஒரு மயக்கத்துக்கு ஆளானார்கள். அந்த பீரியடில் தான் கிட்டத்தட்ட 2012 நிர்பயா இஷ்யூ. அந்த நிர்பயா இஷ்யூ 1 வச்சுக்கிட்டு பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அத்தனை பேர் 5 பேர்ல 4 பேரை தூக்கில் போட்டாங்க. இப்பயே போட்டாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போட்டு. அப்போ ஆனந்த் எழுத்துமுடிய ஒரு கட்டுரை எழுதினார். இதெல்லாம் செஞ்சது வரவேற்கிறேன், நடவடிக்கை எடுத்ததை. ஆனால் கைர்லாஞ்சியில் போட்மாங்கே ஃபேமிலி ரேப் அண்ட் மர்டர், தலித் ஃபேமிலி, அப்போ ஏன் இந்த சமூகம் கொந்தளி தேடவில்லை? அப்போ ஏன் இது நடக்கலை? அவங்களுக்கு வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டை கம்யூட் பண்ணாங்க. இந்த கேள்வியை அவர் எழுப்புகிறார். அப்போ எதை முன்னிறுத்துவது? இந்த சென்ற தேர்தலிலும் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது? அதை இது இன்னும் போகலாம். அதர்வைஸ் மோடி எப்படி வந்திருக்க முடியும்? மோடி வந்து குஜராத் படுகொலையால் டிஸ்கிரெடிட் ஆகியிருந்தார். அவரை விடுவிப்பதற்கு 2 பேர் வேலை பார்த்தாங்க. ஒருத்தர் RK ராகவன், ரொம்ப யோக்கியமான ஒரு அதிகாரி போல CBI டைரக்டர் இருந்தவர். அவர் தான் வந்து ஜாக்கியா ஜாஃப்ரி வழக்கில் அவருக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு. அதுக்காக சைப்ரஸ் தூதராக நியமிக்கப்பட்டார். இன்னொருத்தர் நம்ம வினோத் ராய் 2G வழக்கு. அதன் பிறகு ஒரு 4-5 பதவி அவருக்கு வரிசையாக வந்துச்சு. அப்புறம் நம்ம நீதிபதி சதாசிவம் அமித்ஷாவை விடுதலை செய்வதற்காக பின்னால் கவர்னர் ஆனார். இப்போ இந்த டிசைனில் தான் மோடி என்ற டிஸ்கிரெடிட் பண்ணப்பட்ட ஒரு நபர் இப்படி வர முடிகிறது. இப்போ இது நான் 3 இன்சிடென்ட் சொல்லிட்டேன். இப்போ நடந்தது, அவசர நிலை காலத்தில் நடந்தது, அப்புறம் 2014 நடந்தது. இது எல்லாத்துலேயுமே திரும்ப 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 ஒரு தீம் சாங் ஒன்று வருது, ஊழல் எதிர்ப்பு. இப்போவும் அதான். இந்த ஊழல் எதிர்ப்பு என்பதை ஒரு நிர்வாக நடவடிக்கையாக ஏற்றுக்கொள்ளலாம், அதுக்கு மேலே அதில் மதிப்பு இல்லை. அது எப்போலேருந்து ஒரு அரசியலாக்கப்படுகிறது என்பது நமக்கு வந்து முக்கியம். ஏறத்தாழ காங்கிரஸ் ஆட்சி அகன்று மாநில கட்சிகள் வருகின்ற அல்லது நான் பிராமின் சூத்திர பஞ்சம நபர்கள் நாடாளுமன்ற அரசியலுக்குள்ள, மாநில அரசியலுக்குள்ள வெற்றி பெற்று வரும் காலத்தில் தான் இந்த ஊழல் என்பது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக மாற்றப்படுது. அண்ணா வந்து ஊழல் என்ற பொலிட்டிக்கல் அஜெண்டாவை வச்சு காங்கிரஸை ஃபைட் பண்ணலை. எப்பாவது வருது, இவன்லாம் வந்துட்டான் அப்படிங்கும்போது தான் அது வருது. யார்? சலூன் கடைக்காரனும் லாண்ட்ரி கடைக்காரனும் வந்துட்டான் அரசியலுக்கு என்று எப்படி 60s 67களில் பேசப்பட்ட போது தான் இவங்கெல்லாம் நேர்மையாக இருக்க மாட்டாங்க, பாண்டையார் மூப்பனார் அப்படி அவங்கெல்லாம் ஒரு கௌரவமான மனிதர்கள், அவங்களுக்கு காசு திருட தேவையில்லை சார், இப்போ சொல்கிறாரில்ல விட்டு வந்தேன்னு. அது மாதிரி எம்ஜிஆரே அதுதான் சொன்னாங்க, விட்டு வந்தவர் அவருக்கு தேவையில்லை, யாருக்கு தேவை? தான் இது மாதிரி வராங்கல்ல, இவங்க தான் தேவை, இவங்க தான் வரநிறுத்திப்பாங்க. இப்படி அதுக்கு தான் நான் ஏற்கனவே ஒரு நேர்காணல் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு ஹிந்தியில் ஊழலுக்கு இருக்கிற வார்த்தை வந்து பிரஷ்டாச்சார், விலக்கப்பட்ட ஆசாரம். யாருக்கு விலக்கப்பட்ட ஆசாரம்? ஆதிக்க சாதிகள் வாங்கலாம், சூத்திரர்களுக்கு விலக்கப்பட்ட ஆசாரமா? அல்லது இந்த விலக்கப்பட்ட ஆசாரத்தை செய்பவர்கள் இவர்கள் கீழ்மக்கள், இவங்க தான் என்பதா? இப்படிப்பட்ட ஒரு பார்வையிலிருந்து தான் இது வருது. அதனாலதான் இது ஊழல் திரும்ப திரும்ப ஒரு அஜெண்டாவை கொண்டு வரப்படுது. அதுக்கு என்ன பொருள்? வேற யார் வேணா ஊழல் எதிர்ப்பு பற்றி பேசலாம், ஆனால் ஊழல் எதிர்ப்பை ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக ஒரு கம்யூனிஸ்ட் பேசவே முடியாது. ஏன் பேச முடியாதுனாக்கா, ஊழல் எதிர்ப்பு என்பதன் பொருள்
அதிலிருந்து ரூலிங் கிளாஸ் சொல்ல வர்றது என்னன்னா, அதர்வைஸ் த சிஸ்டம் இஸ் ஜஸ்ட். இந்த ஊழல் மட்டும் இல்லைன்னா இந்த அமைப்பு முறை நியாயமானது, நீதியானது. இதை மட்டும் எடுத்துட்டா போதும். யாரு? இந்த கட்சிக்காரங்க வாங்குற ஊழல், இல்ல அரசு எந்திரத்தில் வாங்குற ஊழல், இதை அகற்றி விட்டால் இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பு அல்லது சாதி ஆதிக்க சமூக அமைப்பு இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பதுதான் அவர்கள் சொல்ல வருகின்ற விஷயம். அதனாலதான் இந்த பாலிடிக்ஸ் ஊழல் எதிர்ப்பு அரசியல் அப்படின்றது அவ்வளோ ஆபத்தானது. இன்னைக்கு மோடி எதிர்க்கட்சிகளை ஒழித்து கட்டுவதற்கான ஒரு ஆயுதமாக அதை பயன்படுத்துகிறார். அப்போ சென்ற தேர்தலுக்கு திரும்ப வந்தோம்னா, தீய சக்தி அதுதான் எம்ஜிஆர் உருவாக்குனது, அப்புறம் ஜெயலலிதா ஃபாலோ பண்ணது. அந்த டேர்ம் அப்படியே எடுத்துக்கிட்டாரு. ஊழல், அப்புறம் இருக்கவே இருக்கு பெண்கள் மீதான பாதுகாப்பு இல்லை, அது இல்லை, ஜெயிச்சிட்டாரு. இப்போ திருமாவளவன் கூட சொல்லியிருந்தார், இவர் பிஜேபியின் கள்ளப்பிள்ளைகள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் எனக்கு அதில் ஒன்றும் எவிடன்ஸ் இல்லை, எங்களெல்லாம் ஆதரவு கேட்டவுடனே அப்படி இருக்காதுன்னு நான் கருத்தை மாற்றிக்கிட்டேன்னாரு. அது ஒரு விசித்திர நியாயம், அது இருக்கட்டும். ஆனால் இதுக்கு யார் மகிழ்ச்சி தெரிவித்திருக்காரு? இந்தியா டுடேல குருமூர்த்தி பேட்டி கொடுத்திருக்காரு. 3 பாயிண்ட் சொல்லியிருக்காரு அவர். திராவிடியன் என்பது ஆன்டி நேஷனல். திராவிடியன் பாலிடிக்ஸை விஜய் பேசவில்லை. அவர் தமிழக வெற்றி கழகம் தான் வச்சிருக்காரு. திராவிடியன் பாலிடிக்ஸ் தான் தேச விரோதமானது, நம்பர் 1. நம்பர் 2, இது எண்ட் ஆஃப் திராவிடியன் ஐடியாலஜி. எப்படி சொல்றீங்க? ஏனென்றால் விஜய்க்கு ஐடியாலஜியே கிடையாது. இது யாரு? இது குருமூர்த்தி. அப்போ இந்த ரைட்டர் எல்லாருமே இதுல சந்தோஷம். என்னன்னு கேட்டா, தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளா. பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, மலரல. தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் சித்தாந்தம், அதற்கு எதிராக சனாதனத்தை முன்வைத்து அவர்களுடைய அரசியல் பார்வையை முன்வைத்து அவங்க பேசினது எதுவும் தமிழ்நாட்டில் ஈடுபடவில்லை, வெல்ல முடியவில்லை. இப்ப மலரும் நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த விவசாயத்தில் சொல்றாங்க இல்லையா, சீசனிங்னு சொல்லுவாங்கல்ல, மண்ணை பதப்படுத்துவது. அப்படி பதப்படுத்தும் வேலையை விஜய் செய்கிறார். அதனால தாமரை மலர்வதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது வேற விதமா சொல்லலாம், ஓடுற தண்ணியில தாமரை மலராது, தேங்கின தண்ணியில தான் தாமரை மலரும். அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை அவர் உருவாக்கியிருக்காரு. இப்போ மண்ணுக்கேற்ற இந்துத்துவத்தை கொண்டு வருவதற்கு அண்ணாமலை வர்றாரு. சித்தாந்த நீக்கம் செய்வதற்கு அதுக்கு முன்னால ரெடியா விஜய் உழுது பதப்படுத்தி வைப்பதற்கு அவர் வந்திருக்கிறார். இது ஒன்றும் கான்ஸ்பிரசி தியரி இல்லை. இந்த காரணத்தினால்தான் திருமா சொன்னது போல இல்லை, கண் முன்னால் தெரிகின்ற இந்த உண்மை விவரங்களின் அடிப்படையில் தான் விஜய் ஒரு பிஜேபியின் ட்ரோஜன் ஹார்ஸ் என்பது என்னுடைய கருத்து. ஒரு ட்ரோஜன் குதிரை. வேற ஏதோ ரகசியமா அமித்ஷா கிட்ட பேசிட்டு வந்தாரு, காசு வாங்கிட்டு வந்தாரு, அதெல்லாம் இல்லை. அது நமக்கு தெரியாத விவரங்களை பற்றி நான் பேசவில்லை. விஜயுடைய ரோல் பொலிட்டிக்கலா என்ன அப்படின்னா, இந்த வகையில தான் அது ட்ரோஜன் ஹார்ஸ். அப்ப நாம் விவரங்களிலிருந்து தான் பேசுறமே தவிர, இப்ப இந்த இந்த பீரியட் நீங்க பாருங்க, ஒரு தோழர் சொன்னார், மெர்சல் படத்துக்கு பிறகு அவங்க அப்பாவுக்கு, என்னுடைய கருத்துப்படி அவங்க அப்பாவுக்கு அப்படி ஒரு ஆம்பிஷன் இருந்தது. அதுல இருந்த பையன் அப்படி தயார் பண்ணி வளர்க்குறாரு. ரசிகர் மன்றங்களை உருவாக்குகிறார்கள். இதுல இந்த பிரவிந்தா ஜாக்கப் என்பவருடைய ஆய்வு நூல் இருக்குது, எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த ரசிகர் மன்ற அரசியல் பற்றி. அது தனி ஒரு நூல். ஒரு ஸ்கீமோட தான் அவங்க வர்றாங்க. அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாரு. பிஜேபி அண்ணாமலையை வைத்து அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து இப்படி ஏதாவது செய்ய முடியும்னு முயற்சி பண்ணாங்க, நடக்கல. விஜய் அவர் தன் முயற்சியில் வருகிறார் என்றே எடுத்துக்கொள்வோம். கரூர் நிகழ்வு நடக்குது. கரூர் நிகழ்வு நடந்த அன்றைக்கு இரவே கான்ஸ்பிரசி தியரி கடைபிடிக்கப்படுது. அந்த கான்ஸ்பிரசி தியரியை வழிமொழிந்தது பிஜேபி. அதை மறந்துடக்கூடாது. நயினார் நாகேந்திரன் கடைசி வரைக்கும் அதை பேசிட்டு இருந்தார். அமித்ஷாவோட ஒரு கூட்டம் வரைக்கும் திரும்ப திரும்ப செந்தில் பாலாஜின்னு சொல்லிட்டு இருந்தார் நயினார் நாகேந்திரன். அது உடனே கமிஷன் வருது. அதை எப்படி அதை உறுதிப்படுத்துவது என்பதற்கான வேலை நடக்குது. இது அனைத்தையும் விட ஒரு தீர்மானமான ஆதாரம், உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. அப்பட்டமான முறைகேடான தீர்ப்பு. அந்த தீர்ப்பு பை டிசைன் அப்படிதான் அது வந்தது. ஏன்னா அதே நீதிபதி அடுத்த நாள் உத்தரப்பிரதேசம் பற்றிய வழக்குல, இந்த வழக்குல என்ன கிரவுண்ட்ல கொடுத்தேனோ அப்படி கொடுக்க முடியாது, எதுக்கு எடுத்தாலும் கொடுக்க முடியாது, விசாரணையே தொடங்கல, எப்படி சிபிஐ கொடுக்க முடியும் என்று அதே நீதிபதி சொன்னார். அப்போ இது அப்படி
சிபிஐக்கு ஒப்படைத்ததற்கும் இன்றைக்கு வரைக்கும் அந்த வழக்கு தூங்கி கொண்டிருப்பதும் இது எல்லாமே கேள்விக்குரியது. இது எல்லாமே சந்தேகத்துக்கு இடமானது. இப்போதான் வருது இந்த அன்எக்ஸ்பெக்டட் விக்டரி. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி, விஜயனுடைய வெற்றி, இது ரெண்டும் ஒரு தேர்தலில் தான் நடந்திருக்குது. ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கம் என்று கருதினாலும் இது ரெண்டையும் ரெண்டா பிரித்து பார்க்கணுன்றதுதான் என்னுடைய கருத்து. இப்போ திமுகவின் தோல்வியை மட்டும் எடுத்துக்கொண்டு பேச வேண்டும் என்றால் அவங்க உட்கட்சியில் ஒரு ஆய்வு வச்சிருக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. அதாவது இப்போ திமுக இன்னொரு 5 அல்லது 6 விழுக்காடு வாக்குகள் அதிகம் வாங்கியிருந்தால் சிம்பிள் மெஜாரிட்டியோட வெற்றி பெற்று வந்திருக்க முடியும். அது தேர்தல் வெற்றி பற்றியது. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு உள்ள உட்கட்சி முரண்பாடுகளா, அல்லது பெண் நிறுவனம் சரியா வேலை செய்யலையா, அல்லது கீழ்மட்ட ஊழல் மேல்மட்ட ஊழலா, அல்லது அவர்களுடைய ஹியூப்ரிஸ் ஆணவமா, அல்லது துதிபாடிகள் உண்மையை கொண்டு போகாமல் தடுத்து விட்டார்களா, விஜயோடைய பொய் பிரச்சாரமா, குழந்தைகளை வாக்களிக்க சொன்னதா, இப்படி ஒரு பட்டியல் போட்டு இந்த 5-6 விழுக்காடுகளுக்கான கணக்கை என்னன்னு தேடி எடுத்துட முடியும். ஆனால் அது அந்த கட்சியின் பரிசீலனைக்குரியது. நாமும் பரிசீலிக்கலாம். அதை காட்டிலும் முக்கியமானது இந்த 35 விழுக்காடு இவங்களுக்கு எப்படி கிடைச்சது, அது நமக்கு முக்கியம். எப்படி இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஒரு கோமாளி, அவர் கீழே இருக்கக்கூடிய ஒரு கிரிமினல் கும்பல், இவங்க இப்படி ஒரு சுயமரியாதை மண்ணை, இப்படி ஒரு திராவிட இயக்கம், பொதுவுடைமை இயக்கம், இப்படி ஒரு அரசியல் இருக்கக்கூடிய மரபு உள்ள ஒரு மண்ணை ஒரு குறுகிய காலத்தில் அவர்கள் எப்படி கைப்பற்ற முடிந்தது அப்படின்ற கேள்வி, அதுதான் நமக்கு விடை தேட வேண்டிய கேள்வி. அது முக்கியமான கேள்வி. அந்த வகையில் பார்க்கும்போது இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி அல்ல, தமிழகத்தின் தோல்வி. இந்த முடிவு அதிர்ச்சி தருவது என்பதை விட சமூகத்தின் இந்த இழிந்த நிலைதான் நமக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடியது. இப்படி சொல்லும்போது ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை தான் இப்போ விவாதத்தில் இருக்குது. பொதுவாக ஒரு கிளிஷே இருக்குது, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இது ஒரு இத்து போன ஒரு வாக்கியம். அப்போ எதை பத்தியும் இப்ப ஜெயலலிதா கன்விக்ட் ஆன பிறகும் ஜெயிச்சாங்க. அப்போ மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அதுதான் அவங்க சொல்லிக்கிட்டது. குன்கா என்ன வேணா சொல்லிட்டோம். அப்போ கொலகாரன் கூட வரலாம். எத்தனை சாமியார்கள், சாய்பாபாக்கள், அவங்க அத்தனை யாரும் எல்லாம் விடுதலை ஆகிறாங்க பல பேர். அப்போ இந்த மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அதை முதல்ல நிராகரிக்க வேண்டும். நிராகரிக்க வேண்டும்னா தீர்ப்புக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஆனால் அதை மதிக்க தேவையில்லை. அம்பேத்கர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றி ஒரு முறை சொன்னார் இல்லையா, இந்த தீர்ப்புக்கு நான் கட்டுப்படணும், ஆனால் நான் இதை மதிக்க மாட்டேன்னு சொன்னார். அதுபோல அதை மதிக்க நாம் தேவையில்லை. இந்த தேர்தல் நாணயமா நடந்ததா? இப்போ தோழலாம் சொன்னாங்க, எலெக்ஷன் கமிஷனுடைய முறைகேடு, அல்லது எஸ்ஐஆர் வாக்கு நீக்கத்தில் உள்ள முறைகேடு, அல்லது இவிஎம்ல முறைகேடு, இந்த கொஸ்டின்லாம் இருக்குது. அந்த கொஸ்டினுக்குள்ளலாம் போகல, அதெல்லாம் தப்பே நடக்கல, எல்லாம் நேர்மையாக நடந்தது என்றே வைத்து கொண்டாலும் இந்த தீர்ப்பை நாம் மதிக்க தேவையில்லை. ஆனால் அப்படி சொல்வது தவறு என்று மற்ற பலர் கருதினாலும் பரவாயில்லை. ஏன்னா சம்பிரதாயமா எல்லா கட்சிகளும் சொல்றது. ஏன்னா ஒரு ஆட்டத்தில் இருக்கும்போது அந்த ஆட்ட விதி அதை மதித்து ரெஃபரி சொல்றதை ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி, சரி ஓட்டு போட்டாங்க ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதுல ரொம்ப அதிகமாக மக்கள் தீர்ப்பை புனிதமாக கருதி கொண்டாடும் நிலைக்கு கம்யூனிஸ்டுகள் போயிருக்கிறது தான் கவலைக்குரியது. அதை பற்றி ஒரு விவாதம் நடக்குது, அதை நம்ம பேசுவோம். மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையில விவாதம் அங்கே எழுதுறது இது நடக்குது. என்னுடைய கருத்து என்னன்னாக்கா, அப்படி புனிதமாக கருத முடியாது அப்படின்னு மார்க்ஸ் சொல்றாரு. மார்க்சிஸ்டுகள் அதை ஒத்துக்கல. அது எப்படின்றத நான் சொல்றேன். அது தெரியணும், இது ஒரு ஆரோக்கியமான விவாதமா இருக்கணும் என்பதற்காகத்தான் அதை நான் சொல்றேன். இப்படி சொல்லும்போது நீ திமுக சொம்பு, இது ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறாங்க 200 ரூபா ஊப்பி. ஆனா இந்த மேடையிலிருந்து நான் சொல்றேன், இந்த வாய்ஸ் ஆஃப் டிஎன் கூட்டத்தை சில ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கிறோம். இங்க நடத்தியிருக்கிறோம், பாரதி புத்தாலயத்தில் நடத்தியிருக்கிறோம், அன்பகத்துல நிறைய கூட்டம் நடத்தியிருக்கிறோம், கவிக்கோரங்கத்தில் நடத்தியிருக்கிறோம். அன்பகத்தில் அதிகமான கூட்டங்கள் நடத்தினால இதுல இருந்தே தெரியலையா அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. 10,000 ரூபா வாடகை கொடுத்து தான் நடத்தியிருக்கிறோம். அதற்கு மேல் ஒன்று சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களிடம் நன்கொடை வாங்கியவர்கள், கட்சியிடம் நன்கொடை வாங்கிய கட்சிகள், இயக்கங்கள் பல பேர் என்ன சொம்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா வாய்ஸ் ஆஃப் டிஎன் கூட்டத்துக்காக ஒரு அமைச்சரிடம் 1 ரூபா நாங்கள் வாங்கினதில்லை. நாங்கள் மக்கள் மத்தியிலிருந்து வசூலிச்சு நடக்கிறோம்.
வாங்கக்கூடாது என்பதல்ல, வாங்குறது இழிவுன்னு சொல்லல. ஆனா நீங்க இப்படிதான் நடத்துறீங்க என்று சொன்னால் இதை வந்து ஒரு சேலஞ்சா சொல்றேன். அதனால அதை அப்படி சொன்னா அதை பத்தி அதுக்கு அச்சப்பட போவதில்லை. அதாவது இந்த தேர்தல் முடிவை பற்றி அவர் என்ன சொல்றாரு, சிலதை மட்டும் நான் படிச்சு காமிக்கிறேன். அது இன்றைக்கும் பொருந்தும் என்றால் நீங்க பொருத்தி பார்த்தது. நாம் மிக கேவலமாக அவமதிக்கப்பட்டு அலங்கோலப்பட்டு விட்டோம் என்ற உணர்ச்சி பிரான்சை வேதனைப்படுத்துகிறது. பிரான்ஸ் முகத்தை தாழ்த்தி கொண்டு தாங்க முடியாத சோகத்தை அனுபவிக்கிறது, மூச்சு விட முடியாமல் திணறுகிறது. இந்த தேர்தல் முடிவு உங்களுக்கு அதை ஏற்படுத்தி இருக்கிறதா? நான் கவனமில்லாதிருந்த நேரத்தில் ஒரு சாகசக்காரன் என்னை மானபங்கம் செய்து விட்டான் என்று கூறும் பெண்ணையோ பிரான்சையோ யாரும் மன்னிக்க மாட்டார்கள். அப்போ நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க, நம்ம பேசணும்ல. இந்த தீர்ப்பை யாரும் எதிர்பார்க்கவில்லை, யாருமே சொல்லவில்லையே. அது இதற்கு முன்பு பிரான்ஸ் பல சந்தர்ப்பங்களில் ஆசை நாயகிகளின் ஆட்சியை அனுபவித்திருக்கிறது. எந்த காலத்திலும் ஆசை நாயகர்களின் ஆட்சி நடந்ததில்லை. கெப்ட் மென் சொல்றாரு. கடைசியாக கூச்சல் போட்டுக்கொண்டு கௌரவம் என்பதே சிறிதும் இல்லாமல் பிடுங்கி தின்பதையே பிழைப்பாக கொண்ட ஒரு கூட்டம், சந்தேகத்துக்கு இடமளிக்கும் நபர்களை கொண்ட ஒரு கும்பல், கோமாளித்தனமான கம்பீரத்தோடு விலை உயர்ந்த கோட்டுக்குள் தன் உடலை திணித்துக் கொண்டு மந்திரி சபையின் நிர்வாகத்துக்குள் முண்டி அடித்துக் கொண்டு நுழைகிறது. இந்த கூட்டத்திலேயே மிக நல்லவர்களை கூட அவர் எங்கிருந்து வருகிறார் என்று யாருக்கும் தெரியாது, எம்எல்ஏ தெரியாது. இதெல்லாம் எழுதுனது மார்க்ஸ். இதை கைது பண்ணணும், வழக்கு போடணும்னா கன்னிமாரா லைப்ரரியில் ஒரு மார்க்ஸ் சிலை இருக்குது, அதெல்லாம் கைது பண்ணணும். அப்போ இதெல்லாம் எதுக்கு இப்போ சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இதுதான் இந்த தேர்தல் பற்றி அவருடைய மதிப்பீடு. பாசிச எதிர்ப்பு என்பதை கொச்சைப்படுத்தி பாசிசமா பாயாசமான ஒரு கேள்வி எழுப்பி அலட்சியப்படுத்தி ஒரு தோல்விக்கு தள்ளி இருப்பதுதான் இந்த தீர்ப்பினுடைய மிக கவலையூட்டுகின்ற ஒரு அம்சம். இப்போ மக்கள் தீர்ப்பை வரவேற்கிறோம்னா இந்த இடத்துல என்ன பொருள்? நாங்க முட்டாள்கள், மக்கள் அறிவாளிகள் என்பதா? அல்லது நாம் நம்ம அரசியலை கைவிட வேண்டும், இதுதான் கரெக்டான அரசியல், இதை பின்பற்றுவோம், பாசிசம்லாம் ஒண்ணும் கிடையாது, விஜயே சொல்லிட்டாரு, பாயாசம் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு, அப்ப அதுக்கு மாறிக்கலாமா? இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பாசிசம் 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 அவ்வளவுதான். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா?